எல்லா இனத்தவர்களும் சந்தோஷமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் எல்லா சந்தோஷம். சபரிமலை ஐயப்பனுக்கு செல்வதற்கு ஐயப்பன் அருள்மணம் கொண்ட எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் என்று நல்லது. என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க புது வருஷத்துக்கு? அன்பே சிவம். சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த வருஷம். நல்லா சந்தோஷமா இருந்தாச்சு. சந்தோஷமா எல்லாரும் இருந்தா சரி. வணக்கம் நண்பர்களே, உறவுகளே, எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கோம் பொபனியில் இருக்கிற நாகபூசணி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கு இருமுடியும் கட்டினோம், அதைத்தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போய் கோயிலுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இருமுடி கட்டுங்க. இருமுடி கட்டியாச்சா? நான் இனிதான் கட்ட போறேன். இனிதான் கட்ட போயிடுவா? காலமே கட்ட இல்லையா? காலமாக கட்டிட்டுனா இப்போ படியேறிட்டு அப்புறம் திறக்கணும். ஓகே. இன்றைக்கு இருமுடி ஏறி படி ஏறுவாங்களா? நீங்களும் மாலை போட்டிருக்கீங்களா? நான் இந்த வருஷம் போடல. ஓகே. அன்பான சுவாமிமார்களே, இவ்வளவு நாளும் நீங்கள் இருந்து இந்த இருமுடியை நன்றி சுமந்து இந்த 18 படியேறி ஐயனுடன் காணிக்கை கொடுத்திருக்கின்றீர்கள். ஆகவே தயவு செய்து எல்லோரும் அமைதியாக உருளாக இலக்கங்கள் கூட்டுறது வந்து இங்க நிறைய பேர் இருமுடி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நினைக்கிறேன். வணக்கம் ஐயா, இன்றைக்கு என்ன நடக்குது? இன்றைக்கு இருமுடி கட்டியாச்சா? இருமுடி கட்டிட்டு எல்லாரும் படியேறினவா இல்லாட்டி என்ன கட்டி கொண்டிருக்கணும்? இருமுடி படியேற நாட்கள் எல்லாம் இருமுடி கட்டினவையா? இன்றைக்கே கட்டிட்டு உடனடியாக படியேறினவா? நீங்க மாலை போட்டுருக்கீங்களா? இல்லை, பொபனிலேருந்து வந்துருக்கீங்க. நீங்க பொபனிலேருந்து வந்திருக்கிறீங்க. நீலி பிளஸ். புது வருட வாழ்த்துக்கள். என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க இந்த வருடம்? என்ன நடக்கும்? சந்தோஷமா இருந்தாச்சு. சந்தோஷமா எல்லாரும் இருந்தா சரி. அதுதான் முக்கியமான விஷயம். ஆமாம், ஆரோக்கியமா வருத்தம் இல்லாம இருந்தாலே பெரிய விஷயம். நன்றி. வணக்கம் ஐயா, இன்னைக்கு புது வருட வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி உங்களுக்கு சாமி, நீங்க இன்றைக்கு இருமுடி கட்டிட்டீங்களா? நீங்க இல்லை, நான் அங்கே கட்ட போகிறோம். அங்கே போய் இந்தியாவில் போய் கட்ட போகிறோம். ஓகே. இன்றைக்கு என்ன விசேஷம்? இன்றைக்கு சாயமேல இரும்பு கட்டி 18 படி ஏறி இறங்கி இன்றைக்கு மாலை இது பண்ணுவேன். இன்றைக்கு மாலை காட்டுவேன். சில காட்டுவேன், நாளைக்கு காட்டுவேன். இந்த புது வருஷத்துக்கு என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க நீங்க? புது மாற்றத்துக்கு எல்லாருக்கும் நல்லதாக நடக்கணும். நல்லதாக நடக்கும். எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும். எல்லாரும் எல்லா இனத்தவர்களும் சந்தோஷமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். அதான் எங்களோட ஆசை. 150 பேர் இருமுடி காட்டினேன். இருமுடி காட்டி இங்கேயே படியேறி படிக்கிறோம். மற்றது 20 சாமி கூட அவங்க வேலைக்கு வராங்க. 20 சாமியில் நீங்கள் இந்தியாவுக்கு போகிறீங்க மலைக்கு. அதப்போ நீங்கள் போவீங்க? 5ஆம் தேதி போய் 5ஆம் தேதி வருவோம். அங்கே தமிழ்நாட்டில் போய் போகிறீங்களா? நேராக கேரளாவுக்கு? சென்னை போய் தான் போகிறோம். சென்னைக்கு போகிறீங்க. அப்போ அங்கே போய் எப்போ இருமுடி காட்டி நீங்கள் 10ஆம் தேதி இருமுடி கட்டும். 10ஆம் தேதி இருமுடி கட்டி மலை ஏறுறது 12ஆம் தேதி 10ஆம் தேதி ஏறிடுவோம். காலையில் கட்டி இரவு ஏறிடுவோம். இரவு ஏறிட்டு ஜோதி பொங்கல் அப்போ பொங்கல் அண்டே தான் ஜோதி போகும். வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாரும் இருமுடி தலையில வச்சு கொண்டிருக்கணும். சாமி, இருமுடி எங்க கொண்டு போறீங்க? சுற்றி வந்து இங்கே வந்து சுற்றி வரேன்னா கோயில் இருக்காங்க, சுற்றி வருது. சுற்றி வந்து அப்படி கோயிலுக்கு வெளியால் போய் சுற்றி வந்துட்டு திரும்ப படி அறிவினம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, சிறுவர்களும் போட்டிருக்கணும். பாருங்க, சாமியால் எல்லாம் வெளியே போறதுக்கு தயாராகி கொண்டிருக்கணும். சாமியெல்லாம் எல்லாருக்கும் புது வருஷ வாழ்த்துக்கள். சாமி சரணம். இதுக்கு பிறகு எங்க போக போறீங்க? இப்படியே நாங்கள் இப்படியே எங்களுடைய ஆலயத்துக்கு சென்று
திரும்பியும் இந்த ஆலயத்துக்கு வருவதாக நாங்கள் முடிவெடுத்துள்ளோம். அந்த வகையில் எல்லா ஐயப்ப சாமிமார்களும் இருமுடியை சுமந்து கொண்டு இந்த ஆலயத்துக்குள் திரும்பியும் வந்து இருமுடி தேங்காயை எடுத்து அதற்கான நெய் காணிக்கைகளை பரிமாறிக்கொண்டு பார்ப்பார்கள். சாமியோட பேர் என்ன? சாமியோட பேர் வந்து கலைச்செல்வன் சாமி. கலைச்செல்வன் சாமி. எத்தனாவது வருஷமா நீங்க மாலை போடுறீங்க? அப்ப இந்த வழி வீதியை சுத்திட்டு வந்து உள்ள படியேற போறீங்க? படியேற போறீங்க. 18 படியேற போறோம். ஓகே. அப்ப இந்த புது வருடத்துக்கு என்ன மாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? எல்லாமே எல்லா ஐயப்ப சாமிமார்களுக்கும் அந்த சபரிமலை ஐயப்பனுக்கு செல்வதற்கு ஐயப்பன் அருள்மரம் கொண்ட இந்த ஐயப்பன் சாமிக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. வணக்கம் அண்ணா. வணக்கம் சாமி. சாமி சரணம். என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க இந்த புது வருஷத்துல? எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் வந்து சாமி ஐயப்ப சாமிகிட்ட வேணும். இந்த முறை வந்து நீங்க ஐயப்பன் நீங்க போறீங்களா இந்தியாவுக்கு? இங்க தானே போட்டு மாலை போட்டு கலட்டுறீங்களா? முதல் கன்னிசாமியா? அப்ப எப்படி இருந்தது இந்த முறை மாலை போட்டது? எப்படி உங்களோட அனுபவங்கள்? அனுபவம் பரவாயில்ல. ஐயப்பன் அருள் கட்டுப்பாடாக இருக்க முடிஞ்சது இந்த முறை இருந்தது. சாமி சரணம். வணக்கம் சாமி. சாமி சரணம். வணக்கம். உங்களை வந்து நீங்க நாடகத்துல நடிச்சு பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்க நாடகத்துல அம்மனா வேடம் போடுறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? இப்ப நீங்க இந்த இந்தியா போறீங்க. இன்றைக்கு நாகபூசணி அம்மாள் கோயில் கோவிலில் இருக்கிற நாகபூசணி அம்மாள் கோயில்ல இன்றைக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் உண்டு. நிறைய சாமிகள் வந்து மனசுக்கு ஏற்ற மாதிரி இருமுடி கட்டி மலைக்கு போகாத தருணத்திலையும் இங்கே இருமுடி கட்டி தங்களோட விரதத்தை பூர்த்தி செஞ்சிருக்கணும். பணம் அந்த மனம் நிறைஞ்சு அவன் விரதத்தை பூர்த்தி செஞ்சிருக்கணும். இது எத்தனாவது வருஷமா செய்யறீங்க நீங்க? இது நாங்கள் காலகாலமா செஞ்சு இங்க தான் நீங்க போடுறீங்களா மாலை ஒவ்வொரு முறை வந்து? நான் குருசாமிகிட்ட போடுறேன். சின்னமணி குருசாமி என்று அம்மா கோயிலுக்கு தான் நான் பாருனேன். கோபினி அம்மா கோயிலுக்கு தான் பாருங்க. நீங்க அண்ணா இந்த ஒரு இலங்கையில தம்பாட்டி. ஓகே ஓகே. உங்களோட இது நாடகங்கள் பார்த்துருக்கிறேன். காத்தவராஜன் கூத்துல வந்து நீங்க அம்மனா நாடகம் பார்த்துக்க அந்த அப்படியே மூஞ்சில கண்டுபிடிச்சிட்டேன். அம்மாளாச்சி கோயிலையும் இங்க போட்டாங்க. சிவராத்திரி அன்று இங்க நாடகம் போட்டு சிவராத்திரி அன்னைக்கு போட்டீங்க. நன்றி. அப்ப புது வருஷத்துக்கு வந்து என்ன மாற்றங்களை எதிர்பார்க்கறீங்க நீங்க? மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் எல்லா சாமி மாதிரி சொல்லி நிற்கணும். நிறைய மாற்றங்களும் இருக்குதான் தங்களுக்கு. சிறப்பா அமைஞ்சிருக்கு இந்த வருஷம். நல்லா சாமி சரணம். வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. சாமி சரணம். சாமி சரணம். சாமிமார்கள் எல்லாம் வந்து இந்த வெளித்தெருவை வந்து சுற்றி அப்படியே திரும்ப கோயிலுக்கு போய் கொண்டிருக்கணும். கொஞ்சம் வெளிச்சம் பக்காத இடத்துல அவர்களோட நானும் சேர்ந்து போய் கொண்டிருக்கிறேன்.
நல்லா இருக்கு. இன்றைக்கு என்ன நீங்களும் மாலை போடுறீங்களா? இந்த அவரும் மகனும் போட்டிருக்காரு. ஓகே. இன்றைக்கு வந்து என்ன நடக்குது விட சொல்லலுமா? இன்றைக்கு இருமுடி கட்டுறேன்னு தெரியும். இருமுடி கட்டுறாங்க. இன்றைக்கு இருமுடி சபரிமலைக்கு போகாத சாமி இன்றைக்கு இங்கே இருமுடி கட்டி மாலை கழட்டுவாங்க. ஓகே. அப்ப இருமுடி கட்டிட்டு இங்க இருந்து போறல போகாதவங்க இங்க விசா இல்லாதவங்க, போக வசதி இல்லாதாக்கள், போக டைம் லீவ் இல்லாதாக்கள் இன்னைக்கு இங்க இருமுடி கட்டுவாங்க. அப்ப மற்ற வசதி இருக்கிறாக்கள் வந்து போயிடுவாங்க. அவங்க சும்மா இல்லை. அவங்க அங்க இருமுடி கட்டுவாங்க. அவங்க விசிட் சென்னையில், திருச்சியில். இப்போ நான் இவர் போனால் திருச்சியில் கட்டுவார். ஆமாம், அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கட்டிடுவாங்க. அப்போ இங்கே படி ஏறுவாங்க. இந்த 18 படி ஏறி அங்கேயும் ஒரே டைமில் ஏறுவாங்களா இன்னைக்கு? அவங்க லீவு பொறுத்து போகிறாங்கல்ல. சில பேர் ஜோதிக்கு போவாங்க, சில ஆக்கள் முன்னாடியே போய். எதுக்கு முன்னால் ஏறணும்? பொங்கலுக்கு முன்னால் அப்படி ஏறுறதா? பொங்கலுக்கு போய் இவர் நார்மலாக ஜோதிக்கு தான் போகிறவர். இந்த முறை லீவு கிடைக்கல, போகல. ஓகே. இது பாருங்க, இங்க இப்ப ஏற ஆக்கள் எல்லாருமே அங்க போக முடியாத ஆக்கள். இங்க இருமுடி காட்டிட்டு வந்து திரும்ப போவாங்க இந்தியாக்கு. இவங்க யாருமே இந்தியா போறோம் இல்ல, இங்கே மாலை போட்டு இங்கே கட்டிடுவாங்க. ஓகே, மிக்க நன்றி அக்கா. மற்றது புது வருட வாழ்த்துக்கள். உங்களுக்கு புது வருட வாழ்த்துக்கள். என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க புது வருஷத்துக்கு? அன்பே சிவம். அன்பு அதுதான் எல்லாமே கரெக்ட் பண்ணும். நல்லா நன்றி அக்கா. ஓகே. தேங்காய் நெய் என்ன கூடா கூடா கிடந்தா அது சரியில்லை. என்ன மாதிரி நல்லா இருந்ததுன்னா நல்லபடியா நல்லது அவைக்கு இப்படி இருந்தது. இப்படி இருந்தா நல்லது. கூடா கிடந்ததுன்னா அவைக்கு சரியில்லை. என்ன மாதிரி நல்லா இருந்ததுன்னா அவைக்கு கட்டியா இருந்தா அது சந்தோஷம். பிடிச்ச நல்லா பிடிச்சிக்க நல்ல கூர்மையா. இந்த நெய்யை வச்சு என்ன செய்வீங்க? இந்த நெய்யை வந்து அபிஷேகம் செய்வீங்க. அப்புறம் ஐயருக்கு மேல ஊதி அவசியம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறது. அரிசிக்க போட்டு பொங்கி சாப்பிடுறது. இண்டியோட விரதம் முடியுது. இன்னைக்கு முடிப்பேன், நாளைக்கு முடிப்பேன்.
அரிசி என்னத்தை கொடுக்கணும்? அரிசி என்னத்தை கொடுக்கணும்? அரிசி இருமுடி கட்டினா அவைய வந்து சுமந்த அரிசி வீட்டில் பொங்கல் வச்சு அதை பரிமாறிக்கொள்ளணும். ஏனென்னா எங்களோட சுமையை இறக்கி அன்னத்தை தாரது தெய்வம். அது ஐயனாக தாரான். சபரிமலையில் தார மாதிரி இது ஐயனாக தார அன்னம். அதை எல்லாரும் பங்கு போட்டு வீட்டில் போய் சாப்பிடும்.
வாங்கணும்